ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் குழிப்பணியாரம், அதுவும் கார குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னர் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வேறு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நானுமே செஞ்சேன். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் போட்டு விட்ருக்கேன். இது எப்படின்னா சிம்பிள் அண்ட் ஈஸி தான். எப்போவுமே நம்மகிட்ட தோசை மாவு இருக்கும். அதில் தாளிக்கணும். தாளிக்கக்கூடியது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கிட்டு கேரட் இருந்தாலும் கேரட் போட்டுக்கோங்க. நான் கேரட் போடலை. உங்களுக்கு கேரட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக கிட்டி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் போட்டு மாவு கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கூட போய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை குழிப்பணியார சட்டியில் குட்டி குட்டியாக ஊற்றி அதை அப்படியே புரட்டி வேக வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக எடுத்தோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது கூடவே நம்மளுக்கு கார சட்னி ஏற்கனவே நம்ம நெட்டில் போட்டிருக்கேன். நம்ம தக்காளி சட்னி அது கூட நம்ம கொஞ்சம் மல்லி சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.